பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களோடு பேசு. அடியானோட தொண்டையை பொறுப்படுத்திக்கொள். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே வெண்கலத்தை போல வருவதாக. இந்த செய்திக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற சாத்தானும் அவன் சேனைகளையும் சபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 15வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரையே அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. Hallelujah. தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் அடியானை மூடிக்கொள்ளச்சும். தேவனோட கம்பீர சத்தம் அடியானை நிரப்பற்றும். ஆமென். தேவனின் சத்தம் எப்படிப்பட்டது என்று பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது, அவர் அந்த சத்தத்தை கொண்டு இந்த பூமியிலே என்னென்ன செய்ய போகிறார் என்று பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்கள் நினைக்கிறது போல தேவனோட சத்தம் என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு கம்பீர சத்தம். அது வேதம் சொல்லுகிறது. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமையுள்ள ஒரே ஒரு சத்தம், மகத்துவம் உள்ள ஒரே ஒரு சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் தான். அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் சத்தம் தான். தாவீது அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 29 அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த சத்தம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்று பார்க்க போகிறோம். ஒரு நாள் தேவன் தன் சேனைக்குள்ளே சத்தம் இடுகிறார். அந்த சத்தம் இட்ட பொழுது அந்த சத்தம் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதை யோவேல் தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அந்த சத்தம் வல்லமை உள்ளது மாத்திரமல்ல, அது பயங்கரமான சத்தம். அது ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதனால தான் அவரோட சத்தத்திலே மனுஷரிடத்தில் பேசுகிறதில்லை. ஒரு நாள் எலியாவின் இடத்துல பேசுகிற பொழுது அவர் எப்படி பேசினாரா? மெல்லிய சத்தத்தோடு. அவரோட சத்தத்தோடு என்ன பண்ணல? பேசினா கேட்க முடியாது. இந்த பாவியோடும் ஒரு மெல்லிய சத்தத்தில் தான் பேசினார். கர்த்தர் தமது சேனைக்கு முன்பு சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. ஆண்டவரே, உம்முடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று பண்டகசாலையிலிருந்து அடித்து கொண்டு போய் இந்த வார்த்தைகளை வானம் கவிழ்ந்த தேசம் வரை கொண்டு போகச்சு. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ள சத்தம். அது அவர் எதை சத்தமிடுகிறாரோ, எதற்காக சத்தமிடுகிறாரோ, என்ன சத்தமிடுகிறாரோ, எப்பொழுது சத்தமிடுகிறாரோ, அந்த சத்தம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாளையத்திற்கு முன்பு சத்தமிட போகிறார்.
தமது சேனைக்கு முன்பு சத்தமிட போகிறார். அவருடைய சத்தத்தை சேனைகள் கேட்க போகிறது. நீங்களும் அவருடைய சேனைகளாய் இருக்கிறீர்கள். தேவனோட சேனைகளே, தேவனோட சத்தம் இறங்கி வருகிறது. ஒருவேளை நீ கீழ்ப்படிந்து நடப்பாயே ஆனால், ஒருவேளை நீ மனம் திரும்புவாயா ஆனால், ஒருவேளை நீ அவரிடத்திலே இரக்கம் பெறுவாயா ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒருவேளை நீ கீழ்ப்படியாமல் அவருடைய சத்தம் வருமே ஆனால் நீ பெரிய பாடுகளுக்கும் பாதைகளுக்குள்ளாய் கடந்து போவாய். செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? அதை சகிக்கிறவன் யார்? எவனாலும் சகிக்க முடியாது. சகிக்க முடியாது என்பதனால்தான் நம்முடைய தாசர்களுக்கு அவர் மெல்லிய சத்தத்தோட பேசினார். எலியாவே, இங்க என்ன வேலை என்று கேட்டார். அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும், நீங்கள் இப்பொழுதே அந்த நாள் வருகிறதற்கு முன்பு, தேவனோட சத்தம் கேட்கிறதற்கு முன்பே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? சத்தம் அவரோடது தான். ஆனால் சத்தமா இறங்கி வருகிற பொழுது அவரோட பிள்ளைகள் தாங்க முடியாது என்று சொல்லி அவர் உங்களை ஒப்புரவாகும்படி, மனம் திரும்பும்படி கூப்பிடுகிறார். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும், அநேகரோட உபவாசம் தன கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காக, அநேகரோட அழுகை தான் குடும்பம் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக, அநேகரோட புலம்பல் தன்னோட வாழ்க்கைக்காக. இவர்கள் யாரும் தேவனுக்காக உபவாசம் எடுக்கிறவர்கள் அல்ல, தேவனுக்காக அழுகிறவர்கள் அல்ல, தேவனுக்காக புலம்புகிறவர்கள் அல்ல. ஐயோ, குற்றம் செய்யாத நீர் இந்த பூமியிலே இறங்கி வந்து அழுதீரே, கண்ணீர் விட்டீரே அப்படின்னு யாராவது கண்ணீர் விட்டால் அவருக்காக அழுது. எப்படி புலம்பணும்? எரேமியா மாதிரி புலம்பணும். ஆண்டவரே, கொடான கோடி ஆத்துமாக்களின் வழக்கை நடத்துங்க. நீ ஆத்துமாக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஐயோ, ஒரு பாவம் செய்யாத உம்மை கொண்டு போய் அடித்து விட்டார்களே, உம்முடைய முகத்தில் காரி துப்பி விட்டார்களே, உமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லிவிட்டார்களே, உம்முடைய நாமத்தை தூஷித்து விட்டார்களே என்று சொல்லி புலம்புகிறது இருக்கிறதே, அதுதான் புலம்பல். உனக்கு கடன் பிரச்சனை இருந்தால் புலம்புற, உனக்கு பிரச்சனை இருந்தால் புலம்புற, பணம் இல்லைன்னா புலம்புற, பலவீனம் வந்தால் புலம்புற. இதுக்கு நீ அவரிடத்தில் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. உடைய சத்தம் மகா பயங்கரமானது. நீ உங்களை திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள தேவனோட சேனைகளே, தேவனோட பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம் வரப்போகிறது. அதற்கு முன்பாக பூமியில் உள்ள குடிகளே, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள், அந்த சத்தம் உங்களை அழித்து விடாதபடி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் சொல்லுகிறார். ஒரு நாள் ஒருவன் இருந்தான், நான் பெரியவன் என்று நினைத்தான். இது நான் கட்டின கோபுரம் அல்லவா என்று நினைத்தான். இது எல்லாம் என் மகிமைக்காக கட்டினது என்று நினைத்தான். அவனுக்கு ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த பயத்தோட ஜனங்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் ஜனங்களை பயமுறுத்தி வைத்திருந்தான். ஒரு நாள் அவனுக்கு தேவனோட வார்த்தை வந்தது. நீ தேவனோட ஆலோசனையின்படி நட என்கிற ஒரு ஆலோசனையும் வந்தது. அவன் கேட்காமல் போனான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். அவன் சொல்லி கொண்டிருந்த பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தம் உண்டான பொழுதே மனுஷன் மாடாய் மாறி போனான். மனுஷன் புல்லை தின்கிறவனை போல மாறி போனான். மனுஷனோட ரூபம் மாறிவிட்டது, மனுஷனோட சுபாவம் மாறிவிட்டது, மனுஷனோட சரீரம் மாறிவிட்டது,
மனுஷனோட அவயங்கள் மாறிவிட்டது, மனுஷனோட பேச்சு மாறிவிட்டது, எல்லாம் மாறி போனது. இப்பொழுதே அந்த சத்தம் இறங்கி வரும். இந்த பூமியில எவனெல்லாம் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் எவன் எவன் இருமாப்போட இருக்கிறானோ, இப்பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகட்டும். அவன் சுபாவம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, எவன் நான் என்று சொல்லுகிறானோ இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் சுபாவங்கள் மாறி போனது. இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அகந்தையாய் பேசுகிறவனோட அகந்தை அழிகிறது. ஆமென். இவன் சுபாவம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஆமென். மாறுவதாக. ஆமென். வானத்திலிருந்து தேவனோட சத்தம் இறங்கி வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. நேபுகாத்நேச்சர் மேலே இறங்கி வந்த சத்தம் இப்பொழுது இறங்கி வரட்டும். இந்த பூமியில இறங்கி வரட்டும், இந்த பூமியில இறங்கி வரட்டும். எவனெல்லாம் அகந்தை உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் மாறுவானா. ஆமென். உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிக்கலாம். புல்லை போல மேய்வாய். இப்படியே இப்படியே உன்னதமானவர் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் அறிந்து கொள்ளும் மற்றும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. உமக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அந்த சத்தம் அவனோட ஆளுகையை பிடுங்கிறது. நீ அறிந்து கொள்ளும் மற்றும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. இப்போ அவரோட சத்தம் அவனோட ராஜ்யத்தை பிடுங்கினது, அவனோட சுபாவத்தை மாற்றினது, அவனோட சரீரத்தை மாற்றினது, அவனோட சகலத்தையும் மாற்றினது. மனுஷனாய் இருந்தவன் மாடை போல மாறினான், ஆகாரம் புசித்தவன் புல்லை தின்கிறவனாய் மாறினான், நடந்து போகிறவன் மேய்கிறவனாய் மாறினான், மனைவி பிள்ளைகளை அறியாதவனாய் போனான், தன் ராஜ்யத்தை அறியாதவனாய் போனான், தன் ராஜ்ய பாரங்களை அறியாதவனாய் போனான், தன் மந்திரிமார்களை அறியாதவனாய் போனான், ஒரு மிருகங்களைப் போல மாறினான். இதுதான் தேவனுடைய வல்லமை உள்ள சத்தம். ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள சத்தம் என்ன செய்கிறது? இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறது. இது அவருடைய சத்தத்தின் சுபாவங்கள், அவருடைய சத்தத்தின் வல்லமை, அவருடைய சத்தத்தின் மகத்துவம். இன்னும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் உன்னதத்திலிருந்து சத்தமிட்டால் அப்படியே கல்மழையும் நெருப்பு தடையும் பூமியில கொட்டுமா. ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. என்ன கொட்டுமா? கல்மழையும் நெருப்பு தடையும் பூமியிலே கொட்டுமா. அப்பேற்பட்ட சத்தம் உன்னதமானவரோட சத்தம். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள், அவர் இப்படி பேசினாரு, அவர் சத்தத்தை கேட்டேன், அவர் இப்படி பேசினாரு, அவர் சத்தத்தை கேட்டேன். வாசிப்போமா? வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். வானத்தில் அல்ல, வானங்களிலே. அவர் குமுறுகிற பொழுது அந்த 7 வானங்களிலும் சத்தம் கேட்கிறது, அந்த சராசரங்களிலும் சத்தம் கேட்கிறது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது? குமுறலின் சத்தம். அவர் எப்படி குமுறி இருந்தா
அந்த சத்தத்தை அவர் கேட்கும்படி செய்திருந்தா, அவர் சத்தத்தை கேட்ட உடனே வானத்திலிருந்து கல்மழை நெருப்பு தடலும் விழுந்ததாம். வாசிக்கலாம். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவருடைய சத்தம் எல்லா வானங்களிலும் தொனிக்கும்படி கேட்கும்படி செய்தாராம். ஒரே சத்தம், ஏய், அவ்வளவுதான். வானத்திலிருந்து கல்மழையும் நெருப்பு தடலும் விழுந்தது. தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தடலும் விழுந்தது. பூமியில விழுந்தது நெருப்பு தடல். அவர் இங்கே நின்ற பொழுது சொன்னார், என் சத்தம் உன்னோட வரும் என்றார். அல்லேலூயா. என்னவரோ அவருடைய குமுறுகிற சத்தம், கம்பீர சத்தத்தோட நிரப்பினவர். இத்தனை சத்தத்தையும் அவர் துணிக்க போகிறார், சத்தமிட போகிறார். உடலையே சொல்லுமே. அவர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தடலும் விழுந்தது. கல்மழையும் நெருப்பு தடலும் விழுவதாக ஆண்டவர். கல்மழையும் நெருப்பு தடலும் விழுகிற சத்தம், பேர்பட சத்தம், தேவனோட சத்தம். நீங்க நினைக்கிறது போல் அல்ல இந்த தேவன். இன்னும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய சத்தம் உரத்த சத்தமா. என்ன சத்தம்? உரத்த சத்தம், வல்லமை உள்ள சத்தம், மகத்துவம் உள்ள சத்தம், பயங்கரமான சத்தம், உன்னதமானவரின் சத்தம். அடுத்து என்ன சத்தம்? உரத்த சத்தம். இந்த உரத்த சத்தம் என்ன பண்ணுமா? மரித்தோரை உயிரோட எழுப்புமா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு செத்துட்டான்னா நீங்க உயிரோட எழுப்ப இந்த பூமியில எந்த மருத்துவத்தாலும் முடியாது. ஆனா பூமியில மரித்தவன் உயிரோட எழுப்ப என் ஆண்டவரின் சத்தம் போதும். அல்லேலூயா. இந்த சத்தமும் சத்தத்திலிருந்து வருகிற அக்கினியின் நெருப்பும் எல்லா கட்டுகளையும் அறுப்பதாக. உரத்த சத்தம், நீ யாராலும் செய்ய முடியாத ஒன்று. நீ எந்த விஞ்ஞானத்தினாலும் மரித்தவனை உயிரோட எழுப்ப முடியல. விஞ்ஞானம் அழிவதாக, தேவனோட மெய்ஞானம் வளருவதாக. அல்லேலூயா. அவரோட மெய்ஞானத்திற்கு முன்பு அழிந்து போகிற விஞ்ஞானம் எம்மாத்திரம். உடலையே சொல்லுமே. விஞ்ஞானம் அஞ்ஞானமாய் போய்விடும், மெய்ஞானம் உயிருள்ள ஞானமாய் மாறிவிடும். உடலையே சொல்லுமே. யோவான் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இந்த உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். உடலையே சொல்லுமே. அவன் கால்களும் கைகளும் சிலைகளினாலே கட்டப்பட்டிருந்த பொழுது மரித்தவன் எப்படி வெளியே வந்தான்? கையை கட்டியிருக்காங்க, காலை கட்டியிருக்காங்க. எப்படி வெளியே வந்தான்? வெளியே வந்த பிறகுதான் கட்ட அவுத்துற சொல்றாரு. ஆனா கையும் காலும் கட்டு இருந்த பொழுது அவன் எப்படி வெளியே வந்திருப்பான்? அந்த சத்தம் அவனை வெளியே தூக்கி வந்தது. ஹல்லேலூயா. இல்லைன்னா இப்படி கையை காலை கட்டிட்டு எப்படி வெளில வர முடியும்? நல்லா இருக்கணும், குழியில போட்டாலே வெளில வர முடியாது. கயிறை கட்டிலாம் ஏற்றி விடணும். எராமியாவுக்கு கயிறு கட்டி தூக்கின மாதிரி கயிறு கட்டி என்ன பண்ணணும்? தூக்கணும். ஒரு 6 அடி குழியில் போட்டால் எப்படி ஏறுவான்? தைன்னு இருப்பான். ஆனால் மரித்தவன் வெளியே வந்தான். எப்படி வெளியே வந்தான்? அந்த சத்தம் அவனை உயிரோடு எழுப்பி கல்லறையிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. வெளியே வந்த பிறகுதான், உயிரோடு இருக்கிறான்னு தெரிந்த பிறகுதான் இவர் சொன்னார், அவிழ்த்து விட சொல்லி அந்த பிரேத சேலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது அவிழ்க்கப்பட்டது. வாசிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. பிரேத சீலைகளினால், பிரேத சீலைன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? கோடி துணி, அதை ஒன்று சொல்லுவாங்க. அதை நல்லா போட்டு இறுக்கி கட்டிடுவாங்க. என்ன போனால் உப்பிடக்கூடாதுன்னு.
என்னது போனோம் நல்லா இறுக்கி கட்டி பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்து அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டு முகமும் தெரியக்கூடாது, வாயில ரத்தம் வந்துடும் அது வந்துடும் சொல்லி நல்லா கட்டி எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்திடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஒரு அருளையே சொல்லுமே. அந்த உரத்த சத்தம் தான் அவனை உயிரோடு எழுப்பினது, அவனை கல்லறையிலிருந்து வெளியே தூக்கி வந்தது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அவருடைய சத்தம் பயங்கரமானது, அவருடைய சத்தம் உன்னதமானது. அவருடைய சத்தத்தில் கல்மழை விழுகிறது, அவருடைய சத்தத்தில் நெருப்பு தழல் விழுகிறது. அவருடைய சத்தம் உரத்த சத்தமானது, அவருடைய சத்தம் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிவிட்டுதான் தேவன் ஒரு காரியங்களை சொன்னார். நீ புறப்படுகிற பொழுது நானும் உன்னோட புறப்பட்டு வருவேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி புறப்பட்டு வருவாராம்? சத்தத்தோட புறப்பட்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அது எப்படி புறப்படுவாரா? பராக்கிரமசாலியை போல, யுத்த வீரனை போல புறப்படுறப்பே முழங்கி கர்ஜித்து, இந்த பூமியில் இருக்கிற சிங்கம், இந்த உலகமும் எல்லா சிங்கமும் கர்ஜித்தாலும் என் தகப்பனாகி யூத கோத்திரத்தின் ராஜ சிங்கத்தின் கர்ஜிப்பின் சத்தத்திற்கு இவைகள் எதுவும் இடையறவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக சிங்கங்கள் கதறினது, அலறுகிறது. ஏய், யூத கோத்திரத்தின் ராஜசிங்கத்தை கூப்பிடாத, அவருடைய கர்ஜிப்பின் சத்தம் அப்படிப்பட்டது. அவர் கர்ஜிக்கிறார் என்றால் 7 வானங்களும் 7 பூமியும் அதிரும். அப்பேற்பட சத்தத்திற்கு சொந்தக்காரர் தான் என் தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 42 அதிகாரம் 13, 14, 15, 16 வாசிக்கலாம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. அவர் எப்படி புறப்படுவாராம்? பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு. யுத்த வீரனுக்கு என்ன வைராக்கியம் இருக்கும்? தேசம் ஜெயிக்கணும், நாடு ஜெயிக்கணும், யுத்தத்தில் ஜெயிக்கணும். அவனுக்கெல்லாம் வைராக்கியம் கொடுத்தவர். இந்த பூமியில வைராக்கியத்திற்கு சொந்தக்காரர் சேனைகளின் கர்த்தர். அவர் வைராக்கியம் கொள்ள போகிறார். என் பிள்ளைகள் நானும் யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கெர்ச்சித்து ஒரு முழக்கம் இடுகிறார். அப்புறம் ஒரு கெர்ச்சிக்கிறார். நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், நிறைய ஓநாய்கள் சிறுத்தை எல்லாம் ஒரு சின்ன சிங்கக்குட்டியை சுற்றி கொண்டது. அது கத்துக்கிறது. அந்த சத்தம் சிங்கத்துக்கு கேட்கிறது, ஆண் சிங்கத்துக்கு. அப்பொழுது எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு கர்ஜிக்கிறது. கர்ஜிச்ச உடனே அந்த காடில் இருக்கிற எல்லா விலங்குகளும் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. எல்லாம் சுற்றி இருந்த ஓநாய்கள் எல்லாம் விலகி ஓடுகிறது. ஆனால் என் தேவனோ இந்த சிங்கத்துக்கெல்லாம் ஜீவனை கொடுத்தவர், படைத்தவர், யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம். அவர் முழங்கி அவர் கர்ஜித்தால் அந்த சத்தம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த கர்ஜனையே எல்லா சத்துருக்களையும் அவர் ஜெயித்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், வெகு காலம் மௌனமாய் இருந்த. பூமி தோன்றின நாள் முதல் தேவன் மௌனமாய் இருந்தார். மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். மௌனமாய் இருந்தேன். நாள் வரட்டும் என்று. அதுவரை சும்மா இருந்தேன். ஆடுகிறவன் ஆடட்டும் என்று சொல்லி, கத்துகிறவன் கத்தட்டும் என்று சொல்லி, குறை சொல்லுகிறவன் குறை சொல்லட்டும் என்று
நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டும் என்று, அவமானப்படுத்துகிறவன் அவமானப்படுத்தட்டும் என்று, அழிக்கிறவன் அழிக்கட்டும் என்று சொல்லி சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுதோ பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு, பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு. நீங்க என்னதான் வார்டு ரூம்ல ஏசிலாம் போட்டு எல்லாம் அடைச்சு வச்சிருந்தாலும் அந்த புல்லை பெக்கிற ஒரு சத்தம் விடுவா பாரு, அந்த சத்தம் கூட புல்லை பிறந்துச்சு வெளில எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஏய் புல்லை பெத்துட்டா போய் பாருங்க, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா. அதுதான் அவளோட கடைசி சத்தமும் உயர்ந்த சத்தமும், அந்த குழந்தையை பெற்றெடுக்க பலவீனத்தில் உண்டாகிற சத்தம். அதே மாதிரி தேவன் சத்தம் விடுவாராம். அப்போ அந்த சத்தம் வருகிற பொழுது சத்துருக்களை அவர் என்ன பண்ணுகிறார்? பாழாக்கி விழுங்கி விடுகிறாராம். ஒரு அல்லையே சொல்லுவோமே. சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன், வெகுகாலம் மௌனமாய் இருந்த சேனைகளின் கர்த்தாவே, சும்மா இருந்து உமக்குள்ளே அடக்கி கொண்டிருந்த என் தகப்பனே, இப்பொழுது இந்த கூடாரத்தில் இந்த பலிபீடத்தில் பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு, ஆண்டவரே உம்முடைய சத்துருக்களையும் அடியானின் சத்துருக்களையும் பாழாக்கி விழுங்குவீராக வார்த்தையின்படி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தோடு, இது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தம், அந்த சத்தம் இல்லை, தேவனோட சத்தம். அந்த சத்தம் எப்படி கத்துனா அந்த சத்துருக்களை பாழாக்கி விழுங்கும். அதுதான் தேவனோட சத்தம். ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உட சத்தம் இன்னும் எப்படிப்பட்டதெல்லாம் பார்க்க போகிறோம். சத்தமிடவர்களை பாழாக்கி விழுங்குவேன், நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி. என்ன சொல்லுகிறார்? அவருடைய சத்தம் மலைகளையும் குன்று, முதல்ல சத்துருக்களை பாழாக்குகிறது, அடுத்து மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குகிறது. அவருடைய சத்தம் எப்படி இருந்தால் மலைகள் பாழாகிறது, குன்றுகள் பாழாகிறது. அவரோட சத்தத்தை கேட்கிற நீ எப்படி இருக்கணும்? மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாள் அவர் சத்தத்தை கேட்க நீ எப்படி வரணும்? முழு இருதயத்தோட வரணும், அழுகலோடும் புலம்பலோடும் உபவாசத்தோட வரணும். ஐயோ இன்னைக்கு என் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், நீங்களுடைய சத்தம் என்ன செய்ய போகிறது? மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி. அப்ப விரோதமாயிருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்க போகும். அவைகளில் பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி. ஆறுகளை திட்டுகளாக்கி. எப்போ தெரியும் ஆறு எப்போ திட்டாகும்? ஏரியோட எப்பெல்லாம் திட்டு தெரியும்? தண்ணி வற்றி போச்சுன்னா தெரியும். காவேரி ஆற்றுல ஃபுல்லாக போனப்போ புல் இருக்கிறது தெரியுமா? எப்போ தெரியும்? இப்போ என்ன பண்ணுகிறார்? அவருடைய சத்தம் ஆறுகளையும் ஏரிகளையும் வற்றி போக பண்ணுகிறார். இப்போ எப்படி இருந்தால் சத்தம் தண்ணி அப்படியே வற்றி போயிடும். அதுதான் வல்லமையும் மகத்துவம் உள்ள தேவனோட சத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். எதை எதை திட்டுகளாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எது எது ஏரிகளை வற்றி போக பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எந்த ஏரிகள் எந்த திட்டுகள் தடையாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் சத்தமிட்டு வற்றி போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்கு சத்துருக்கள் இல்லை, விரோதமாய் மலைகள் இல்லை, குன்றுகள் இல்லை, பூண்டுகள் இல்லை, ஆறுகள் இல்லை, ஏரிகள் இல்லை, தண்ணீர்கள் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. இப்போ கண்ணு தெரியாம ஒருத்தன் எப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கிற அவர்கள் 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 வழியிலே நடக்கிறார்கள். அவர்கள் அநியாயம் செய்யவில்லை என்று சொல்லுகிறதே அவர்கள் தான். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறது தான் யுத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் தான் கூட வரப்போகிறது. இந்த சத்தம் தான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குகிறது. ஆறுகளையும் ஏரிகளையும் வற்றி போக பண்ண போகிறது. குருடரை போல இருக்கிற எங்களை நாங்கள் அறியாத வழியிலும் தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு போகிறது. இருளை
வெளிச்சமாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். கோணலை செவ்வையுமாக்குமே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. 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 இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தம் தான் இந்த பூமியிலே உங்களையும் வழிநடத்தி உங்களையும் கைவிடாமல் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அவருடைய சத்தம் பயங்கரமானது. அவருடைய சத்தம் உன்னதமானது. அவருடைய சத்தம் கல்மழையை பெய்ய செய்கிறது. அவருடைய சத்தம் நெருப்பு தடலை விட செய்கிறது. அவருடைய சத்தம் உரத்த சத்தம். அவருடைய சத்தம் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறது. அவருடைய சத்தம் கர்ஜிக்கிறது, முழங்குகிறது, பிள்ளை தாட்சியின் சத்தத்தை போல இருக்கிறது. அந்த சத்தம் கர்த்தரை யுத்த வீரனை போல வைராக்கியம் செய்ய அடைகிறது. அந்த சத்தம் கர்ஜிக்கிறது, அந்த சத்தம் முழங்குகிறது. அந்த சத்தம் அவர்களை அறியாத வழியில நடத்தி தெரியாத பாதைகளிலே கொண்டு போகிறது. இருளை வெளிச்சமாக்குகிறது. மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குகிறது. ஆறுகளையும் ஏரிகளையும் திட்டுகளும் தண்ணீர் வற்றி போகும்படி செய்கிறது. உடைய சத்தம் கோணலானவர்களை செவையாக்குகிறது. அவருடைய சத்தம் இந்த யுத்தத்தின் காரியங்களை செய்கிறது. அவருடைய சத்தம் அவர்களாய் இருக்கிற எங்களையும் என் ஜனமாய் இருக்கிற உங்களையும் கைவிடாமல் காக்க போகிறது. அந்த சத்தம் என்னை நடத்தட்டும் என்று சொல். அந்த சத்தம் எனக்கு சரியான வழியில கொண்டு போகட்டும் என்று சொல். அந்த சத்தம் என் மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்பட்டும் என்று சொல். அந்த சத்தம் என்னை கைவிடாதிருக்கட்டும் என்று சொல். இது அந்த சத்தம் இறங்கி வருகிறது. தேவனோட சத்தம் இறங்கி வருகிறது. அந்த கம்பீர சத்தம் வருகிறது. உங்களை எழுப்ப போகிறது. உங்களை நடத்த போகிறது. உங்களை உயிரோட காக்க போகிறது. உங்கள் கோணலாய் போய் கிடக்கிறதை செவையாக்குகிறது. இந்த சத்தம் உங்களை கைவிடாமல் நடத்த போகிறது. இந்த சத்தம் எனக்கு வேண்டும் என்று சொல். இந்த சத்தத்தின் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல். இந்த சத்தத்தின் உன்னதமானவர் என்னோட இருக்க வேண்டும் என்று சொல். அவர் என்னோடும் உங்களோடும் இருப்பார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களுடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரை, நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல். அந்த கம்பீர சத்தம் எப்படிப்பட்டது, எதை எதை செய்யும் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. இந்த வல்லமை உள்ள, இந்த பயங்கரமான, மகத்துவமான, உன்னதமான, மகிமையான, உயிரோட காக்கிற, கைவிடாதிருக்கிற, சத்துருக்களை அழிக்கிற, பாழாக்கி விழுங்குகிற இந்த சத்தம் இப்பொழுது எங்கள் மேல் இறங்கி வருவதா. இந்த சத்தம் ஊழியக்காரனை நடத்தட்டும். இந்த ஊழியத்தை நடத்தட்டும். இந்த சபையாரை நடத்தட்டும். ஜெபம் கேளு. கைவிடாதிரும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.